ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, பெங்களூர் டு சென்னை கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட் வந்து இப்போ எந்த அளவுக்கு கரண்ட்டில் இருக்குது, எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க, ஸோ இது எப்போ கரண்ட்டில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலான ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பெங்களூர் டு சென்னைக்கு கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. சுமார் 17,390 கோடியில் இந்த பட்ஜெட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அலோகேஷனோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு ஸோ அந்த ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு மினிமம் எல்லாருக்குமே 6 to 7 hours ஆகும். பட் இந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 to 4 hours போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் எது வழியாக போகுது அப்படின்னா, அதாவது சென்னையிலேருந்து அந்த ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா வழியாக வந்து பெங்களூரில் கிடக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 268 கிலோமீட்டரில் பெங்களூர் டு சென்னை வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு 3 to 4 hours மொத்தமாக முடிச்சிடலாம். பட் அந்த ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பக்கவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 3 to 4 hours போயிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம தமிழ்நாட்டு என்ன டெவலப் ஆகும், எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 106 கிலோமீட்டர் வந்து இந்த 260 கிலோமீட்டரில் 106 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டு பக்கமாக போகுது. மீதி தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் போயிட்டு கர்நாடகா ரீச் ஆகுது. ஸோ அதனால் 106 கிலோமீட்டர் நம்ம சைடு இருக்கிறனால இந்த ரூட் எந்த பக்கம்னா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அப்புறம் ராணிப்பேட்டை, வேலூர், ஸோ இந்த ரூட்டெல்லாம் வரனால அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ பொருளாதார வளர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்பவே டெவலப் ஆகும் அப்படின்றது தான் அவங்களுடைய கணிப்பு. ஸோ இந்த டிராவலிங் டைமும் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours அப்படின்றதுனால நமக்கு அந்த ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் சரி, இல்லை நம்ம வெஹிக்கிளுக்கும் சரி, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு அப்டேட். இந்த ஒர்க் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து என்னத்துக்காக இதை வந்து அப்ரூவல் பண்ணிட்டு ஓகே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து பெங்களூரில் கம்பெனிஸ் அதிகம், அது மாதிரி இல்லாமல் ஒசூர், பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒசூர்லேயும் கம்பெனிஸ் அதிகம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர பயனாளிகள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லையும் அப்புறம் வீக்கெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 70,000 to 80,000 பேர் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் அத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருந்தாலும் அந்த கூட்டத்தை ஒவ்வொருத்தரும் சமாளிச்சுட்டு தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக்கும் கம்மியாகும். ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் போயிட்டு வரலாம். ஸோ டெவலப்மெண்ட்டும் ஆகும், பொருளாதார வளர்ச்சியும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிலோமீட்டர்ஸும் கம்மியாகுது, ட்ராவலிங் டைமும் கம்மியாகுது. ஸோ இதனால் பயனாளிகள் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிட்டு வர மாதிரி ஒரு திட்டமாக தான் இது. ஸோ இதை வந்து வரவேற்கணும். ஸோ இந்த திட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்குள்ளே வந்துச்சுன்னா இது எங்கெங்கெல்லாம் இந்த சின்ன பாலம் இருக்கும், எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்கும் அப்படின்றத ஒரு டீட்டெயிலான ஃபுட்டேஜ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிறு மேம்பாலங்கள்னு சொல்லிட்டு எந்தெந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துல சிறு மேம்பாலம் வருது அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லையும், பரந்தூர்லையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வாலாஜா, வேலூர், ராணிப்பேட்டை இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு மேம்பாலம் வரப்போகுது. அதாவது ஒரு கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸை வந்து அந்தளவுக்கு ஒரே பார்த்தா போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன மேம்பாலங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மேம்பாலம்லாம் இந்த ஸ்டாப்பிங்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூரில் ஏர்போர்ட் வந்து வருது. அதுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கும் இந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வேக்கும் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோனா குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க அந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கும், அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அந்த இடத்தோட வேல்யூவும் அதிகமாகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸு பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாகும், மக்களுக்கும் மேம்பாட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வேல குறைஞ்சது 2 லட்சம் வாகனத்துக்கு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த பெங்களூர் டு சென்னை கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை வரவேற்கிறீங்களா, இல்லை வந்து இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? லைக் வந்து சேலம் 8 வழிச்சாலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றது நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஏரியாவில் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே வந்து போட்டுருந்தாங்கன்னா அதோடைய ஒர்க்கு இப்போ கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.